நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரேம் கோபால் அண்ட் விவேக் அடுத்ததா அவங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் சோலோ பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் என்னங்க இப்படி வந்துட்டீங்க? காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்பதான் வந்தாங்க. கவுஞ்சிங்களா? இவ்வளவு நாடி நின்னுட்டு இருக்காங்க. என்னமோ மிஸ் ஆகுதேன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் பேண்டையும் தூக்கிட்டு இருப்பாருங்க. நல்ல வேளை அதோட நிப்பாட்டினீங்க. ஓகே, வை பாவனா ஸ்டைல்? What? How is it my style? How is it my style? லெஸ் ட்ரெஸ், நைஸ் ஸ்டைல். ஓகே, ஹலோ பாவனா, இதெல்லாம் I too tell much you இல்ல one மேம். thing now. Tit for tat. ரெண்டு வாட்டி Dress பத்தி பேசிட்டாரு. Please remove his shirt. Please remove his shirt. Hello. Impossible. ரெண்டு வாட்டி girls attack. Ma'am. Girls attack. Hello girls. வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. மேம் ஒரு கேள்வி கேட்போம் மேம். நீங்களா கட்டுறீங்களா இல்ல நாங்க வந்து ஒரு ஆர்மியை கூப்பிடலாமா? நீங்க யாரை வேணா கூட்டு வாங்க. மானமே சிறந்தது என்று வாழ்பவன் சிவகார்த்திகேயன். Ready? 1 2 3. Come on. ஏய் வராதடா. இருடா. ஏய் இருடா. ஏய் இருடா டேய். ஏய் ஆளுக்கு 50000 ரூபாய் தரடா. இருடா வேணடா. ஷாட் மாத்திரம் இந்த பிரேக்குக்கு இருந்துச்சு. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஏய் சட்டை வீணா போயிருந்தா. ஏய் மேம். சரி, இதுல இது என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? இதுல இருந்து ஒரே ஒரு பாடம் மட்டும் கத்துக்கிட்டேன் மேம். ஜோடியில அடுத்த சீசன் ஒன்னு வச்சாங்கன்னா இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன். ஓகே, ஸோ பிரேம் கோபால் அண்ட் விவேக் இதுக்கு முன்னாடி 2 ஜோடிகள் அதாவது 4 பேர் வந்து இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட மதிப்பெண்கள் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் ஏறிடுச்சு. ஓகே, யார் முதல்ல ஆட போகிறீங்க? நானே ஆடிக்கிறேன். ஓகே, ஸோ பிரேம் கோபால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆட போகிறீங்க. ஜட்ஜஸ் எனிதிங் யூ லைக் டு சே? All the best. Thank you. ஓகே, ஸோ புதுமைகளை புன்னகையோடு புதுப்பித்து விருந்தாக நடனமாடும் இவர் உங்களில் யார் பிரபுதேவா நிகழ்ச்சியில் பலரை வியக்க வைத்தவர். ladies and gentlemen, give it up for Prem Gopal. இது நம்மளோட கலை. இது பரதநாட்டியம் ஆடினா மட்டும் ஏன் கம்மியாக? அதுக்காக தான் இவ்வளவு. அது பர்ஃபெக்டாக பண்ணிருந்தா வேற. முத்திரை சரியில்லை. முத்திரை சரியில்லை. முத்திரை ஃபினிஷ் இல்லை. ஒரு கைக்கும் ஒரு பாஸ்டருக்கும் ஃபினிஷ் அண்ட் ஸ்ட்ராங் எலிமெண்டல் இது. திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் எலிமெண்டல், பட் இட்ஸ் பரதநாட்டியம். அதுக்கு கொடுக்குற மாதம் அதுக்கு ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணது. நல்லா எக்ஸ்பிரஸிவாக இல்லை, நல்லா அந்த தூரத்தில் எனக்கு கிளாசிக்கல் தெரியும், பட் பார்த்தா கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ பிரேம் கோபால் அவரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ ஜட்ஜஸ், would you like to comment on it? உங்கள் கிளாசிக்கல் wasn't பர்ஃபெக்ட். முத்திரை நிறைய இடத்துல முத்திரை மிஸ் ஆச்சு. எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. ஒரு முத்திரைக்கும் அப்படி போயிட்டு அந்த இதெல்லாம் வரணும்.
அது தட் வாஸ் மிஸ்ஸிங். முத்ரை பிடிக்கிறது, பாஸ்சர் வாஸ் நாட் ஆஸ் பர்ஃபெக்ட் ஆஸ் இட் ஷுட் பி. நிறைய இடத்துல மிஸ் ஆச்சு. ஓகே, ஸோ பிரேம் கோபால் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஜட்ஜஸோட காமெண்ட்ஸும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 4 on 10. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும்னு? இல்லை, ட்ரை பண்ணேன் பட் ஓகே, ஆனால் உங்களோட ஜோடி இன்னும் விவேக் ஆடுறதுக்கு இருக்கு. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். ஹி கேன் சேஞ்ச் த கேம். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. அண்ட் விவேக். ஓகே, ஸோ விவேக் உங்களோட ஜோடி, உங்களோட பார்ட்னர் வந்து ஆடினாரு, கிளாசிக்கல் ஸ்டைல் ஆடினாரு. ஆனால் அவருக்கு கிடைத்த மதிப்பெண்கள் மார்க்ஸ் வந்து 4 on 10. இட்ஸ் a little low. ஸோ நீங்கள் தான் வந்து பிரைட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ உங்கள் ஜோடியை காப்பாற்றணும். நான் பண்ணுறேன், பார்க்குறேங்க. ஓகே விவேக், பெர்ஃபார்மன்ஸ் अच्छा है? अच्छा है. ए बहुत है, ऑल द बेस्ट विवेक. थैंक यू. நாடுகள் வெவ்வேறு இருப்பினும் நடனம் என்பது ஒன்றே. மொழிகள் வேறுபட்டாலும் இவரது கலை ஒன்றே. வெறிகொண்டு வெற்றியை தேடும் இவர் தன் இலக்கினை அடைவாரா? Here we have for you Vivek. மரணத்திலும் ஜெயிக்கும் காதல். என்னால் உன்னை மறக்க முடியல. I am coming to you. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே? உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். Unbelievable. It's what Performance. இதுதான் performance. Conveying emotions through different dance. every nerve, every cell in his body is emoting. So attracted, no? The right song selection, the way he expressed the dance through the song. Yeah. இதுதான் மேடம் நான் சொன்னேன். ஆடிட்டு இருக்கும்போது இவன் ஒரு கிரேஸ் கொடுத்தான் பார்த்தீங்களா? அது நினைச்சு அப்படியே அந்த போஸ் கொடுத்து அந்த the feel was டக்குன்னு எல்லாரும் ஐபிலிங் பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த 90 செகண்ட்ஸ்ல அவர் எடுத்துட்ட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காதலனுடைய வீழ்ச்சி, அதனுடைய வலி, வெறி, அதை தான் ஒரு டான்ஸா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட கைத்தட்டல்களால அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்க? கலக்கிட்டான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது எப்போவுமே இப்போ ஹெவியாக ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கிரேஸ் வந்தது பாருங்க. அது அப்படி எல்லார் மைண்ட்ல அப்படி நினைச்சு பார்த்தீங்களா? I loved your style, man. What a style. தேங்க்யூ சார். ஒரு நீங்க இந்த சாங்க்கு உங்களோட contemporary jazz நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், the way you moved yourself and emotions, emotion. Your Superb. fingers were shivering and ஒரு cell of your body அப்படியே was emoting. தேங்க்யூ நன்றி. आप बहुत अच्छा किया. தேங்க்யூ சார், தேங்க்யூ अच्छा சார். में है किया है. वेरी गुड. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் வந்து அவங்களோட காமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. and அவங்களோட மதிப்பெண்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஸோ நீங்க சொன்ன மாதிரி காம்பன்சேட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க வந்து as a ஜோடி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மார்க்ஸ் 13 on 20. So tomorrow like பம்பரம் ஏ சுத்திங். ஸ்வை ஹே. For us one more time.
Will you do that one more time for us, those Yeah. turns? Okay. ஓகே You. तुम्हारा एनी लव फेलियर है नहीं बहुत अच्छा फीलिंग वेरी அப்பையில இருந்து இதுக்கு மீனிங் இது லவ் ஃபெயிலியர் அந்த காதலனை தொலைத்த வலி காதலியை தொலைத்த வலி இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களே ஆமாங்க. do you have a story அதுதான் எனக்கு டவுட் அண்ணா ஏன்னா பாக்கும்போது கூட அப்படி பாத்தீங்க நீங்க அவ்ளோ இமோஷன் இருந்தது உங்க முகத்துல சோ என்ன சிவா என்ன பேச்சு பேசுறீங்க வீட்ல லவ் போய்- ஃபெயிலியர் இல்லாதவன் ஒரு ஆண்மகனா ஆண்டவன் லவ் படைச்சான் அது ஆண்களுக்காக பெண்களை படைச்சான் அது லவ் ஃபெயிலியருக்காக பாய்ஸ் ஷர்ட் எடுங்க நோ 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 இல்ல மேடம் அது வந்து பொண்ணுங்களை நாங்க புரிஞ்சுக்காம நாங்களா லவ் பண்ணி அதுவா ஃபெயிலியர் ஆயிடுது லைக் எக்ஸாம் இட் இஸ் சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு இருக்க சும்மா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நீங்க எத்தனை பேரை காதல் பரத் மாதிரி ஆக்கி விட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க சும்மா. ரம்யா மேம் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் காதல் பரத் அப்படின்னு சொன்னாரு நீங்க வந்து பரத் மாதிரி இமிட்டேட் பண்ணல ஆனா காதல் அவர் வந்து அந்த கடைசி சீன்ல எப்படி இருந்தாரு அத மாதிரியாவது பண்ணலாம் இல்லையா